ஈரமான சுவர்கள் மற்றும் புழுதி படிந்த அறைகள் நமக்கு பாதிப்பில்லாததாக தோன்றலாம், ஆனால் அவை இருமல், ஒவ்வாமை, தோல் எரிச்சல் மற்றும் மன அழுத்தத்தை தூண்டும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். உங்கள் குடும்பத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக கவனிக்கலாம். வீட்டில் ஈரப்பதம் என்பது ஒரு பரவலான பிரச்சனையாகும். இது பொதுவாக நீர்க்கசிவுகள், மோசமான காற்று சுழற்சி அல்லது தரையில் இருக்கும் ஒடுக்கம் போன்றவற்றால் ஏற்படுகிறது. இது வெறும் கட்டமைப்பு பிரச்சனையாக தோன்றினாலும் அது உங்கள் உடல் நலத்திற்கு பாதிப்புகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இவை ஈரப்பதம், பூஞ்சை, பாக்டீரியா மற்றும் ஒவ்வாமைகளின் வளர்ச்சிக்கு ஏற்றது. மேலும் நிலைமைகள் மிகவும் மோசமாகும் வரை உங்கள் உடலில் ஏற்படும் பாதிப்புகள் எந்த அறிகுறியும் இல்லாமல் கவனிக்கப்படாமலும் போகலாம். ஆர்டெமிஸ் மருத்துவமனைகளின் உள் மருத்துவகத்தின் மூத்த ஆலோசகர் டாக்டர் பி வெங்கடகிருஷ்ணனும் இந்த தலைப்பில் தனது கருத்துக்களை வழங்கியுள்ளதாக செய்திக்குறிப்புகள் உள்ளன. ஈரப்பதமான இடத்தில் நீண்ட காலமாக வாழ்வது சுவாச பிரச்சனைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், தோல் எரிச்சல் மற்றும் மனநல பிரச்சனைகளுடன் தொடர்புடையது என்று மருத்துவர் எச்சரிக்கிறார். குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் ஏற்கனவே நோய்கள் உள்ளவர்கள் நீண்ட கால நோய் பாதிப்பிற்கு ஆளாக நேரிடும். ஈரமான சூழ்நிலையில் பூஞ்சை காளான் விரைவாக உருவாகி எரிச்சலூட்டும் வித்துகளை வெளியிடுகிறது. இந்த வித்துகளை நுகரும் பொழுது அவை நாள்பட்ட இருமல், மூச்சு திணறல் மற்றும் மார்பு இறுக்கத்திற்கு வழிவகுக்கும். ஒவ்வாமை மற்றும் ஆஸ்துமா உள்ளவர்களுக்கு ஈரப்பதம் நிலைமையை மோசமாக்கும். இதனால் அறிகுறிகள் மிகவும் கடுமையானதாகி அடிக்கடி ஏற்படும் பாதிப்புகளுக்கு அதிக மருந்து தேவைப்படும். ஈரப்பதம் அதிகமாக வீடுகளில் உள்ளவர்களுக்கு ஒவ்வாமை, பாக்டீரியா மற்றும் நச்சுகள் படிப்படியாக நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்துகின்றன. இதனால் சளி, காய்ச்சல், சைனஸ் தொற்று மற்றும் பிற நிலைமைகளுக்கு ஆளாக நேரிடும். இளம் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள், ஏனென்றால் அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே பலவீனமாக இருக்கும். ஈரப்பதமான சூழல் சருமத்தையும் கண்களையும் பாதிக்கும். இதன் அறிகுறிகள் தோல் சிவந்து போவது, அரிப்பு, தடிப்புகள், கண்களில் கண்ணீர் வடிதல் மற்றும் பருவகால ஒவ்வாமை என்று தவறாக கருதப்படும் எரிச்சல் ஆகியவை அடங்கும். இந்த சிக்கல்கள் நீண்ட காலமாக வெளிப்பட்டால் குணப்படுத்துவது மிகவும் கடினம். ஈரப்பதத்தின் தாக்கம் உடல் நலனுக்கு அப்பாற்பட்டது. தொடர்ந்து வரும் துர்நாற்றம், மோசமான உட்புற காற்றின் தரம் மற்றும் தொடர்ச்சியான நோய் ஆகியவை மன அழுத்தத்தை அதிகரிக்கும். தூக்கமின்மை, பதட்டம் அல்லது மனச்சோர்வை ஏற்படுத்தும். ஈரப்பதமான சூழலில் வாழும் நபர்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வில் குறைவு இருப்பதாக ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகிறது. ஈரப்பதம் என்பது கண் எரிச்சலை விட அதிகம். அது உடல் நலத்திற்கு ஆபத்தானது. எனவே கசிவுகளை சரி செய்தல், காற்றோட்டத்தை அதிகரித்தல் மற்றும் ஈரப்பதத்தை கட்டுக்குள் வைத்திருத்தல் ஆகியவை உங்கள் வீட்டை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றும். இந்த பிரச்சனைகளை சரியான நேரத்தில் கண்டறிந்தால் உங்கள் குடும்பம் எதிர்கால சுகாதார அச்சுறுத்தல்களிலிருந்து காப்பாற்றப்பட்டு ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான வாழ்விடத்தை வழங்கும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். இது பற்றி மருத்துவர் அருணாச்சலம் அவர்கள் கூறுவதை தற்போது பார்க்கலாம். சார், இப்போ இந்த ஈரப்பதமாக இருக்கும்போது வீடுகளில் குடியிருக்கவங்களுக்கு நிறைய உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்களே சார், அதை பற்றினையும் உங்களுடைய வெர்ஷன் சொல்லுங்க சார். சுவத்துல ஈரப்பதம் அப்படி ஈரம்னு இருந்தாலே நமக்கு உடல்ல எப்படி காளான் நோய்கள் ஏற்படுதோ அதே மாதிரி இந்த ஈரப்பதம் இருந்ததுன்னா அந்த இடத்துல மோல்டுன்னு சொல்லுவோம், அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்டீரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸா அத ஒரு அங்க அந்த இடத்துல ஏற்படுற கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு அலர்ஜி கூட வரலாம். ஸோ பொதுவா இந்த மாதிரி வந்ததுனாலே இருமல் வரலாம். காரணமில்லாத இருமல், காரணமில்லாத ஒரு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அளவுக்கு, வீசிங் அளவுக்கு, சடன் வீசிங், அந்த மாதிரிலாம் அந்த ரூமுக்குள்ள போயிட்டு வந்தாலே வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி ஸ்கின்ல ரேஷஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இரிட்டேஷன் வர்றதுக்கு. அப்புறம் அத இந்த ஈரப்பதத்தினால வரக்கூடிய முக்கியமான விஷயம் அடுக்கு தும்மல் கூட காரணமா இருக்கலாம். அலர்ஜிக் ரீனைட்டிஸ் அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். வீசிங் வர்றதுக்கு காரணமா இருக்கலாம். ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கும் ஒரு காரணமா இருக்கலாம். அந்த ஈரப்பதத்துல வர்ற பாக்டீரியா, மோல்டுன்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ், அப்புறம் அதுல இன்னும் வரக்கூடிய செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்னால இந்த மாதிரி வரலாம். ஸோ ஈரப்பதம் எங்க இருந்தாலும் நல்லதில்லை. உடல்ல நமக்கு தொடை இடுக்குகள்ல, கீழே பெண்களுக்கு மார்புக்கு கீழே வழக்கமா வேர்த்து அதை காயாம இருக்காங்கன்னா அது சம்மர் நேரத்துல என்னெல்லாம் வருதோ அது சுவத்தோட ஈரப்பதத்துல இருந்தும் நமக்கு வரலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் சார் செய்யணும் வீட்டுல? இது உண்மையிலேயே நம்ம வீட்டுல தண்ணி அந்த இடத்துல ஈரம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு
ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸையோ அல்லது நீங்க வீடு கட்டி கொடுத்த இன்ஜினியர்ஸையோ கூப்பிட்டு காமிச்சு அந்த இடத்துல ஈரப்பதம் வர்றதுக்கு ஏதாவது டேப்ல இருந்து லீக் வருதா, இல்ல மேல டாய்லெட் இருக்க வீடுகள்ல அந்த ரூமுக்கு மட்டும் தண்ணி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்ல சிமெண்ட் இல்லாம இருக்குனால அதைத்தான் அவங்க பார்த்து அதை சரி பண்ணணும். அறைகளை கொஞ்சம் சூடா வச்சுக்கணும், அறைகளை சுத்தமாவும் வச்சுக்கணும். லேசா ஈரப்பதம் வரும்போதே காரணத்தை தெரிஞ்சு அதை சரி பண்றதுக்கு இப்ப நிறைய டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு. அதை சரி பண்ணாதான் சரியா உடல்நிலை நல்ல பாதிப்பு இல்லாம இருக்கலாம். இது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தம்பி, ஏசியை போட்டுட்டு என்ன செய்வாங்க, அந்த ரூம் அப்படி சில்லுன்னு இருக்குன்னு ரூமை அடைச்சே வச்சிருவாங்க. ஏசி போடுற ரூம்கள்ல பகல்ல ஒரு 10 to 4 வரைக்கும் நல்லா எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் ரூம் வெளிக்காற்று, இந்த வெப்ப காற்று உள்ள வர்ற மாதிரி திறந்து விட்டு, அந்த ஏசி இருக்கிற ரூம்கள்ல கூட ஏசியாவே சில்லுன்னே இருக்கணும் 24 மணி நேரம் அப்படின்னு வச்சிருக்காம, நம்ம உபயோகப்படுத்தாம அல்லது நம்ம குளிக்க போற, நம்ம ஆபீஸ்க்கு போற அல்லது நம்ம எங்கேயாவது வெளியில கோயிலுக்கு எல்லாம் போறப்ப ஜன்னலை நல்லா திறந்து விட்டு அந்த ரூமை நல்லா வென்டிலேட் பண்ணி ஹாட் ஏர் வெளியில இருந்து உள்ள வர மாதிரி சர்க்குலேட் பண்ற மாதிரி திறந்து வச்சுட்டு போனா தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். சார், இப்போ இந்த பொதுவா அலுவலகங்கள்ல நிறைய ஐடி கம்பெனிஸ் நிறைய ஆஃபீஸ்ல பார்க்கும்போது ஏசி ரூம் அடைச்சுதான் சார் வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருமுனா தும்முனா அந்த கம்பெனில உள்ள எல்லாருமே இருமிட்டு தும்மிட்டு வருவாங்க. ஸோ ஆனா அங்க ஈரப்பதம் அதிகமா இருக்காங்கிறத பார்க்கணும். அப்புறம் இப்பெல்லாம் நல்ல அது என்ன சொல்றது, அந்த ஏர் சர்க்குலேஷன்ல இருக்க ஏர ஆன்டி இன்ஃபெக்டன்ட் வச்சு நல்ல ஃபில்டர், அட்வான்ஸ்டு ஃபில்டர் வச்சு நல்ல கிருமி இல்லாம இருக்கிற அளவுக்கு இப்ப பண்றது இருக்கு. அதெல்லாம் அவங்க பண்ணணும். அந்த ரூமுகள்ல இந்த டேம்ப்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம் இருக்குமானால், சுவத்துல உள்ள ஈரப்பதம் இருக்குமானால் அதை சரி பண்றதுக்குள்ள நடவடிக்கைகளை எடுக்கணும் கண்டிப்பா. அது வீடா இருந்தாலும், ஆபீஸா இருந்தாலும், ஸ்கூலா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே சார். இப்போ நிறைய பேர் இப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும்போது இது வந்து கிளைமேட்டால வருது, இப்போ மழை வருது, இல்லை சீசன் சேஞ்ச் ஆகுது, அதனால எனக்கு வந்து கோல்டு இருக்கு, காஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த ஈரப்பதத்தால தான் வருதுங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அது நம்ம வெளியில இருக்கும் போதெல்லாம் நம்ம நல்லா இருப்போம். வீட்டுக்குள்ள அந்த பெட்ரூமுக்குள்ள போய் படுக்கணும்னு போனாலே தும்மல் வர்ற மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு வெளியில வந்து அதை ப்ரொவோக் பண்றது நல்லா கண்டுபிடிக்க முடியும். அது பாத்ரூமா இருந்தாலும், அது கிச்சனா இருந்தாலும், அல்லது அது பெட்ரூமா இருந்தாலும், அங்க போன உடனே நமக்கு ஏற்படுற மாற்றத்தை வச்சு நம்ம தான் அதை கொஞ்சம் அக்கறையோட பார்க்கணும். ஏன் இந்த ரூம்ல வரும்போது மட்டும் நமக்கு இந்த மாதிரி அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தும்மல் இருமெல்லாம் ஆரம்பிச்சிருது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம் தம்பி, வெல்கம் தம்பி.